பாத்தீங்கன்னா நம்ம 6 days of no sugar streak challenge சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். இன்னைக்கு 7th டேல இருக்கும். இன்னும் 3 தான், முக்கா கிணறு தாண்டியாச்சு. இன்னும் 1/3 தான் முடிக்க வேண்டியது. அது முடிச்ச அடுத்த நாள் தீபாவளி. அதை நல்லா சிறப்பா ஸ்வீட்ஸோட கொண்டாட போறோம். சில பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, பிஸ்கட் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்கீங்க. வெரி சாரி, பிஸ்கட்ஸ்லயும் சுகர் ஆட் பண்றாங்க. அது தவிர்த்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆடட் சால்ட்ஸ், மைதாவால தான் பண்ணிருக்கு. எந்த ஒரு பிஸ்கட்டும் பாத்தீங்கன்னா கோதுமையால மட்டும் பண்றது இல்ல. அதனால தயவு செய்து பிஸ்கட்ஸ் எல்லாம் கூட இந்த 9 நாள் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்றேன். ஆல்ரெடி எடுத்தவங்க அதை விட்டுருங்க. இன்னைக்குலேருந்து அட்லீஸ்ட் ஸ்ட்ரிக்ட் ஆகுங்க. இது தவிர்த்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ பசிக்குது, சாப்பிடணும் போல இருக்கு, ஒரு கிரேவிங்ஸ் வருது, சுகர் அண்ட் ஸ்வீட்ஸ் இல்லாததால. அதனால நல்ல நல்ல ஸ்நாக்ஸா தேடி தேடி இந்த ஒரு வாரமா நாங்க சாப்பிட்டு இருக்கோம். இது ஒரு புது பழக்கமா எங்களுக்கு இருக்கு. இதையே நாங்க ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நல்ல உணவை நம்ம கண்ணெதிர்க்க இருந்தும் சாப்பிடறதுக்கு தவறினதாலதான் இந்த சேலஞ்சுன்னு எடுத்துன்னு போகும்போது அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதை தேடி போக ஆரம்பிக்கிறோம். இதையே நம்ம தொடர்ச்சியா லைஃப்ல பண்ணா எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கும் பாருங்க. சோ இந்த 6 நாள் 9 நாள் மட்டும் இல்லாம தொடர்ச்சியாவே நீங்க நல்ல நல்ல உணவுப் பொருட்களை தேடி தேடி சாப்பிடணும். தேவையில்லாத ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிக்க விரும்புறேன். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதோட பெனிஃபிட்ஸ் நான் ஏற்கனவே 2 மெயின் பெனிஃபிட்ஸ் சொன்னேன். அதாவது ஸ்கின்னை நல்லா க்ளோவா வச்சிருக்கும், வயசான தோற்றம் காமிக்காது, சுருக்கங்கள் சீக்கிரமா ஏற்படாதுன்னு சொன்னேன். சுகர் கண்ட்ரோல் பண்றதால. இது தவிர்த்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் என்ற லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வராதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது 2 மெயின் பெனிஃபிட்ஸ் இல்லாம இன்னும் நிறைய பல பெனிஃபிட்ஸ் இருக்கு சுகர் எடுத்துக்காததால. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் நிறைய பேருக்கு இப்ப வருதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, சுகரோட கன்சம்ஷன் நமக்கே தெரியாம நம்ம உணவுல நிறைய இருக்கு. ஸோ பொதுவாகவே நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்காக போவோம், வயத்துக்கான ஸ்கேன் எடுப்போம். அப்ப பாத்தீங்கன்னா லிவருக்கு நேரம் என்ன கொடுத்துருப்பாங்க, ஃபேட்டி லிவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்னடா இது, நம்ம குடிக்கிறது இல்லையே, ஆனால் ஃபேட்டி லிவர் எப்படி வந்தது, நான் குண்டா இல்லையே, எப்படி ஃபேட்டி லிவர் வந்ததுலாம் நீங்களே உங்களுக்கு கேள்வி எழுப்பியிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, நிறைய எம்டி கேலோரிஸ் சேர்ந்த உணவை நம்ம சாப்பிட்றதால தான் இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வருது. பிளஸ் எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறதாலையும் இன்னும் இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் நமக்கெல்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய வருதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டியது சுகர் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கிற உணவை கம்மி பண்ணணும் எடுத்துக்கிறத. அது தவிர்த்து எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இது 3வது பெரிய பெனிஃபிட். இது தவிர்த்து நல்ல சின்ன சின்ன பெனிஃபிட்ஸும் இருக்கு. அதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ நம்ம இந்த சேலஞ்சை இன்னைக்கும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.